கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே வரமௌக்திகங் கரதலே வேணு கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேஜ முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணிகி. பகவான் கண்ணனே கோபாலன், கோக்களுக்கெல்லாம் தலைவன், கோபாலர்களுக்கெல்லாம் தலைவன். அவ்வெம்பெருமானுடைய திருமேனி அழகு, ஒப்பனை அழகு, அவருடைய ஆடை ஆபரணங்களின் அழகு எத்துண நேரம் பேசினாலும் பேசும் வாய் வலித்து போகலாமே தவிர உள்ளத்தில் திருப்தி ஏற்படாது. அந்த கண்ணனை நாம நித்தியப்படியே நமக்கு பக்கத்திலேயே சேவிச்சுட்டு இருக்கோம். நீங்களும் சேவிச்சுருக்கீள், நானும் சேவித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கெங்கோ திவ்ய தேசத்து கண்ணன்களை சேவிக்கிறது இருக்கட்டும், இந்த ஒரு நாளும் பாகவதத்துக்கு இதை ஒழுங்கா நடத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம பக்கத்திலேயே கண்ணன் எழுந்துருள் இருக்கிறாரோ இல்லையோ, அவர் அழகே தனி அழகு. கருநீல வர்ணத்தோடே உயர்ந்த மயில் தோகையை எடுத்து கட்டாக பிடித்து தன் தலையிலே சுருகி கொண்டு அழகிய பத்து பீதாம்பரத்தை தரித்து கொண்டு சிறு சிறு மணிமாலைகளை எல்லாம் சாத்தி கொண்டு கண்களிலே கருணை பொழிய நெற்றியில் நீண்ட திலகத்தோடே கைகளிலே சாத்தப்பட்ட கங்கணம், உயர்ந்த தோள்களிலே இடப்பட்ட தோள்வலை, கழுத்திலே இடப்பட்ட முத்துமாலையும் மணிமாலையும் பவளமாலையும், இடுப்பிலே இடப்பட்ட சிறு சதங்கை ஒட்டியானம், கால்களை அலங்கரித்து கொண்டிருக்கிற சிறு சதங்கை, தன்னுடைய இடுப்பை சற்றே வளைத்து முழந்தாளை சற்றே ஒதுக்கி கழுத்தை சிறிது மடித்து மோகன புன்னகை பூத்து கொண்டு கண்ணன் நிற்கிறான். இன்றெல்லாம் சேவித்துக் கொண்டிருக்கலாம். கோலனில் கொடிமூக்கும், தாமரை கண்ணும், கனி வாயும், நீலமேனியும், 4 தோளும், என் நெஞ்சம் நிறைந்தனான் ஆழ்வார் சாதிக்கிறார். திருச்செய்யவாய், கமல கண், செய்ய உடை ஆடை, செய்ய திருமார்பு, அனைத்தும் கண்ணனிடத்துல பேரழகு தானே. அந்த அழகுக்கு மயங்காதவர்கள் யார் இருக்க முடியும்? யார் கண்ணனை சேவித்தாலும் இவனிடத்துல நம்மளை சமர்ப்பிச்சுடணும், இவனுக்கே நாம் என்கிற ஆசை உடனே ஏற்பட்டு போகாதா? அப்படித்தான் பல பெண்களுக்கு கண்ணனை தரிசித்தவுடன் ஆசை ஏற்பட்டது. அனைவரும் கண்ணனோட ராசக்கிரீட பண்றதுக்கு வந்துட்டா. ஆனா இது கூடுமா? அவரவர் கணவனை திறந்து விட்டு கண்ணனோட ஆட வரலாமா? கண்ணன் தான் இந்த தப்பு பண்ணிருக்கலாமா என்கிற கேள்வி ரொம்ப முக்கியம். இப்ப நாம பார்க்க போறது 29வது அத்தியாயம். பகவான பிதாராத்ரீஹி சரதோத்புல்ல மல்லிகாக வீக்ஷ ரந்தும் மனச்சக்கரே யோகமாயாம் உபாஸ்ருதாக. பக்கத்தில் இருக்கிற என்ன அழகான சூழ்நிலைன்னு கண்ணன் கண்டான். மாலை பொழுது வந்தது, சரத்ருது ஏற்பட்டது. ஆங்காங்கு சலசலத்து கொண்டு ஜலம் ஓடுகிறது. வாயு மந்த மாருத்தமாக காற்று எல்லாரையும் தழுவிக்கொண்டு குளிர் காற்று வீசுகிறது. சற்றே பனி தூவுகிறா போலே உள்ளது. மாலை பொழுது வெயில் மறைந்து போய் சந்திரன் நிலவு உதிக்கிறான். சக்கர் வானமாக சிவந்துள்ளது. ஆகாயத்தில் இருக்கிற நீலவர்ணமோ, அதில் சிவப்பு படர்ந்திருப்பதோ, அதுல வெண்மையா இருக்கக்கூடிய சந்திரனோ, அந்த சந்திரனுடைய வெண்மைக்கு ஒளி கூட்டும் அவனுடைய பளிச்சென்ற ஒளியோ, கீழே ஓடிக்கொண்டிருக்கிற யமுனையாரோ, ஆங்காங்கு வளர்ந்திருக்கிற குல்மங்கள், ஔஷதிகள், லதைகள், எல்லா ஸ்தபகங்கள், பூங்கொத்துக்கள், புதர்கள், தண்ணீர் மொட்டுக்கள், இதெல்லாத்தையும் பார்த்த கண்ணனுக்கு இந்த இயற்கையோட ஒன்றி நாமும் அனுபவிக்க வேண்டாமா? புல்லாங்குழல் ஊதனம்னு ஒரு ஆசை. நல்லா நாட்டியமாடி பாட்டு பாடி எல்லாரையும் மகிழ்விக்கணும், தானும் மகிழனுங்கிறது கண்ணனுக்கு ஆசை. இதை தன் திருவுள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். ததோடு ராஜா ககுபா கரைர் முகம் பிராச்சியா விலிம்பன் அருணேன சந்தமைகி ச சர்ஷணீனாம் உதகாச்சுசோமிருஜன் பிரிய பிரியாயா இவ தீர்க்க தரிசனகா. மாலை பொழுது எப்படி வான சிவந்திருந்தது. ரொம்ப நாளா வெளியூருக்கு போயிருக்கிற ஆசை காதலன் கணவன் அவன் வீட்டுக்கு வரும்போது மனைவியனுடைய முகம் வெட்கப்பட்டு செவக்கும் இல்லையோ, அத போல் கண்ணனை பார்த்தவுடன் ஆகாயத்தினுடைய முகம் செவந்து போச்சு. திருஷ்டுவா குமுத்வந்துவம் அகண்ட மண்டலம் ரமானநாபம் நவ குங்குமாருணம். பெருமானுடைய திருமுக மண்டலமே சற்றையே செவந்திருந்தது. அவர் கண்ணங்கரையில் இருக்கக்கூடியவர். ஆனா அந்த ஆகாயத்தில் இருக்கிற ஷஹப் அவர் பேர்ல வீசி லக்ஷ்மி தேவியனுடைய முகம் எப்படி பிரசன்னமா ஷவப்பா இருக்குமோ, அத போல கண்ணனுடைய முகமும் இருந்ததாம். வனஞ்ச தத் கோமல கோபிரஞ்சிதம் ஜகௌகலம் வமதிருஷாம் மனோகரம் நிஷம்ய கீதம் ததனங்கவர்தனம் விரஜஸ்திரியா
கிருஷ்ண கிரகீதமானசாக கண்ணன் தன் புல்லாங்குழலை எடுத்து வாயில் வைத்து ஊதத் தொடங்கினார். ஜகத்தே மயங்கி போயித்து. அந்தந்த வீட்டுல இருக்கிறவா மேற்கொண்டு தங்கள் தங்கள் செயல்களை புரிய முடியவில்லை. என்னென்ன பண்ணிட்டு இருந்தாலோ அவ போட்டது போட்டபடி போட்டுட்டா. கண்ணனுடைய புல்லாங்குழல் ஓசையை அவனுக்கு பக்கத்துல இருந்து கேட்கணும்னு அவள் வீட்டை விட்டு ஓடி வர ஆரம்பிச்சார்கள். ஆஜக்முஹு அந்யோன்யமலக்ஷிதோத்யமாக சயத்ர காந்தோ ஜவலோலகுண்டலாக துகந்தியோபியயுஹு காஷ்சித் தோஹம் ஹித்வா சமுத்சுகாக பயோதிஸ்ருத்ய சம்யாவன் பராயயுஹு. அதாவது சுஷ்ரூஷந்தியா பதீனு காஷ்சித் அஷ்ணந்தியோபாஸ்ய போஜனம். சில பேர் வீட்டில் இருந்த பெரியவாளுக்கு பரிமாறி கொண்டிருந்தார்கள். பரிமாற்றத்தை விட்டுட்டு வந்துட்டா. சில பேர் மாட்டுல இருந்து பால் கறந்துட்டு இருந்தா பால் கறக்கிறத நிறுத்திட்டு வந்துட்டா. சில பேர் அடுப்புல பால் காய்ச்சி கொண்டிருந்தார்கள். காய்ச்சற பாலை அப்படியே விட்டுட்டு வந்துட்டா. சில பேர் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படியே பால் கொடுக்கறதையும் நிறுத்திட்டு வந்துட்டா. தா வாரியமானாக பதிபிகி பித்ருபிகி பிராத்ரு பந்துபிகி கோவிந்தாபிருகதாத்மான நன்யவர்த்தந்த மோகிதாக. தங்கள் கணவன், தந்தை, தமையன், தம்பி, குழந்தை இதிலிருந்து ஆசை அத்தனையும் துறந்து அதை மீதூர்ந்து கண்ணனிடத்தில் ஆசை போய்விட்டபடியால் இவர்களோடு இருந்தல்ல இப்பவே கண்ணனுக்கு அருகில போனோம். அவர் பாடுறத நம்ம கேட்கணும், வேணுகானத்தை கேட்கணுங்கிற ஆசையில போயிருக்கா. அதுல ஓர் பெண்ணால் மட்டும் தன் வீட்டு ரேழி அங்கணத்தை தாண்டி போக முடியல. அங்க மாமனார் மாமியார் எல்லாம் உட்கார்ந்து வந்திருக்கா. இவ சமையல் கட்டிலேருந்து ஓட்டமா வந்தா கண்ணன் வாசிக்கிற இடத்துக்கு போகணும்னுட்டு. ஆனா தடுத்தது இவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காளே, எப்படி நம்ம தாண்டி போக முடியுமா என்று தயங்கி நின்றாள். வாசற்படியை பற்றி கொண்டு நின்றாள். கண்ணனோ மேல மேல வாசிக்கிறார். அவர் வாசிக்கிறத கேட்க கேட்க அதீத சுகம், அதீத ஆனந்தம். அவள் ஆனந்தப்பட ஆனந்தப்பட சேர்த்து வச்சிருந்த புண்ணியம் அத்தனையும் தீர்ந்து போச்சு. அதே நிமிஷத்திலே நம்ம கண்ணனுக்கு பக்கத்தில் இருந்தது கேட்க முடியலையே என்று துக்கப்பட்டாள். அவள் வருத்தப்பட வருத்தப்பட சேர்த்து வச்சிருந்த பாபம் அத்தனையும் தொலைஞ்சு போச்சு. அப்ப கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டாள், மகிழ்ச்சி அடைந்தாள், புண்ணியத்தை தொலைத்தாள். அருகல போய் கேட்க முடியலையேன்னு துன்பப்பட்டாள், பாபத்தை அத்தனையும் தொலைத்தாள். பாபமோ புண்ணியமோ மிச்சம் ஓட்டின் இருந்தால்தான் இந்த பூலோகத்துல நாம் இருக்க முடியும், சம்சார மண்டலத்திலே இருக்க முடியும். பாவம் புண்ணியம் ரெண்டும் தொலைஞ்சு படுத்துனா அதே நிமிஷத்துல மோட்சத்தை அடைந்து விடுவோம். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயித்தி. நாம மெதுவே பாப புண்ணியங்களை கழிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் சந்தோஷப்படுறோம், புண்ணியத்தை கழிப்போம். கொஞ்சம் துன்பப்படுவோம், பாவத்தை கழிப்போம். அதுக்குள்ள வேற பாவ புண்ணியங்களை சேர்த்து விடுவோம். இந்த கணக்கே தெரியாத சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கோம். ஆனா இவ கண்ணனை அப்படியே ஏக மனசா எவ்வளவு போக்கஸ்டா கண்ணன் அனுபவிச்சிருக்காள்னா அத்தனை இன்பப்பட்டிருக்கா. எத்தனை இன்பம்னா அவ சேர்த்து வச்சிருக்கிற மொத்த புண்ணியமும் தொலைஞ்சு போடுற அளவுக்கு இன்பத்தை அனுபவிச்சுட்டா. அதே அந்த கண்ணனுக்கு பக்கத்துல இருக்க முடியலன்னு நினைத்தாலும் இல்லையோ, எத்தனை துன்பப்பட்டாள்னா அந்த துன்பம் மொத்த பாபத்தையும் எரிச்சுடுற அளவுக்கு துன்பப்பட்டிருக்கா. நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா துன்பப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா பாவம் எரியும், கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியம் எரியும். இவருடைய இன்டென்சிட்டி அதான் முக்கியம். போல் எவ்வளவு இன்டென்ஸா கண்ணனை அனுபவித்தாள், அந்த சந்தோஷம் எல்லா புண்ணியத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணிடுத்து. எவ்வளவு இன்டென்ஸா அவன் பக்கத்துல இருக்க முடியலையேன்னு துக்கத்தை அனுபவித்தா, அது மொத்த பாபத்தையும் எரிச்சுடுத்து. பாபமும் தொலைந்து போய் புண்ணியமும் தொலைந்து போய் மோட்சத்தையே அடைந்தாள் என்பது அவளை பத்தின சரித்திரம் சொல்றார். அந்தர் கிரககதாக காஷ்சித் கோப்யः அலப்த விநிர்கமாக கிருஷ்ணம் தத் பாவனாயுக்தாக தத்யுர்மீலித லோச்சனாக துஸ்ஸஹ பிரேஷ்ட விரகதீவ்ரதாபதுதா சுபாக தியான பிராப்த அச்சுத ஆஸ்லேஷ நிர்விருத்தியா க்ஷீணமங்கலாக. அதுலயும் மேல சொல்றார், இந்த பெண்ணுக்கு இந்த ஊர்ல இன்னும் பக்தி ரொம்ப வளராதவள்னு பேராம். நமக்கு சந்தேகம் வரும், அங்கேயே நின்று பாவ புண்ணியத்தை தொலைச்சுட்டு மோட்சத்துக்கு போயிட்டாங்கிறீள், கண்ணன் அவ்வளவு இன்டென்ஸா அனுபவித்தான்னு சொல்றீள், அவளுக்கு போய் பக்திக்கு புதுசான்னா? ஆமண்ணா, எப்ப மாமனார் மாமியார் கண்ணில் பட்டுட்டு வாசப்படிய பிடிச்சுன்னு நின்னாலோ இவாளை தாண்டி எப்படி போறது அப்படிங்கிற யோஜனை வந்ததோ அப்பவே கண்ணனிடத்திலேருந்து இன்னொரு இடத்துல புத்தி போச்சு. நான் சொல்லியோ, மற்ற கோபிகளுக்கு மட்டும் அவ்வளவு என்ன, அவளுக்கு ஆனந்தம் கிடையாதா, அவர்களுக்கு பக்தி கிடையாதா? மத்த யாரும் உட்காண்டு இருக்கிறவா அவ கண்ணிலேயே படமாட்டாளாம். அடுக்கலையிலேருந்து அவ வெளியில ஓடுறாள்னா யார் உட்காண்டா நமக்கு என்ன, கண்ணன் முக்கியம் அப்படின்னு ஓடிப்படுவாளாம். ஆனா இவாளுக்கு மத்த பேர் கண்டப்பட்டு மாமியார் என்ன சொல்லுவாரோ மாமனார் என்ன சொல்லுவாரோ என்று ஒரு நிமிஷம் உட்கார்ந்தாலும் இல்லையோ
பக்தி குறைவு, ஆசை குறைவு. அவளுக்கெல்லாம் அவ்வளவு ஆசை இருக்கே, இவளை திரும்பி பார்க்கலையேன்னா திரும்பி பார்க்காத அளவுக்கு கண்ணனிடத்துல ஈர்ப்பு. அதனால இவள் கிருஷ்ண பக்தியிலே புதியவள். கிருஷ்ண பக்தியில புதியவளுக்கே ஒரு நிமிஷத்துல பாப புண்ணியம் தொலைந்து மோட்சத்துக்கே போயிடுவள்னா அப்ப கிருஷ்ண பக்தியில வளர்ந்து இருக்கிறவளுக்கு என்ன பேரு அந்த ஊர்ல கிடைச்சிருக்கும். இதை நம்ம ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். தமேவ பரமாத்மானம் ஜாரபுத்தியாபி சங்கதாக ஜகுர் குணமயம் தேகம் சத்யா பிரக்ஷீண பந்தனாக. தங்கள் தங்கள் கால் கட்டுகளை எல்லாம் அறுத்தெறிந்து விட்டு கண்ணனையே தங்களுக்கு கணவனாய், கண்ணனையே தங்களுக்கு ஆசை காதலனாக நினைத்து எல்லா பெண்களும் கண்ணனிடத்துல வந்து சேர்ந்துட்டா. அப்ப பரீட்சித்து கேக்குறான் சுகாச்சாரியிடத்திலே, கிருஷ்ணம் விதுகு பரம் காந்தம் நது பிரம்மதயாமுனே குணப்பிரவாக உபரமதஸ்தாதாம் குணதியாம் கதம். எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, கண்ணனை தங்கள் ஆசை கணவனா நினைச்சதுதானே ஓடி வந்திருக்கா. முதல் குற்றம், கணவன்மார்களை விட்டுட்டு கண்ணனை கணவனா நினைச்சுன்னு வரலாமா? பெருங்குற்றம் அல்லவா? ரெண்டாவது, சரி அப்படியே கண்ணனை கணவனா நினைச்சு சரியாவே இருக்கட்டும், கண்ணனை கடவுளா நினைச்சா தானே மோட்சத்துக்கு போகணும். கணவனா நினைச்சாவா மோட்சத்துக்கு போவா? கண்ணனை கடவுள்னு நினைக்கட்டும், பக்தி பண்ணட்டும், பிரம்மம்னு தெரிஞ்சுக்கட்டும், தபஸ் பண்ணட்டும், ஞான யோகம் இருக்கட்டும், மோட்சத்துக்கு போட்டோம், ஏதோ ஒண்ணு செய்யட்டும். ஆனா எதுவுமே இல்லை, வெறும கண்ணனை கணவன் நினைச்சிருக்கா, காதலன்னு நினைச்சிட்டு மோட்சத்துக்கு போட முடியுமா? இது பரீட்சித்து கேள்வி. சுகர் பதில் சொல்றார், உத்தம் புரஸ்தாதே தத்தே சைத்ய சித்திம் யதாகதः துஷன்னபி ஹிருஷிகேஷம் கிமுத அதோக்ஷஜ பிரியாக கிமுத. இதுவே நடந்திருக்கே, அது நடக்காதா? எதுன்னு பரீட்சித்து கேட்கிறான். எவ்வளவு தூரம் சிசுபாலன் கண்ணனை வெறுத்திருக்கிறான். எப்பவுமே விஷவுதான், எப்பவுமே நிந்தனை, ஏச்சு போட்டி. ஆனா அந்த சிசுபாலன் கண்ணனை நினைத்து கொண்டே மோட்சத்துக்கு போயிட்டார். கண்ணனிடத்துல காட்டின விரோத மனப்பான்மை, பகைமையினாலேயே மோட்சத்துக்கு போயிட்டார். இப்ப என்ன கேட்கிறார் சுகாச்சாரியர், கண்ணனை பகைவனா நினைச்சு கண்ணனை ஏசிண்டே இருந்த யாரோத்த சிசுபாலன் அவனே மோட்சத்துக்கு போயிட்டானே, கண்ணனையே எல்லாம்னு கொண்ட இவர்கள் மோட்சத்துக்கு போகாதிருப்பாளாம். ஆகையால் கணவனாக நினைத்தேனோ பகைவனாக நினைத்தேனோ இடைவிடாமல் கண்ணனை நினைக்க வேண்டியது முக்கியம். அந்த நினைவு பொறி தட்டினாப்புல ஒரு நல்லத்துல நம்மளை கொண்டு போய் விடும். அதனால எப்படியாவது கண்ணனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பொறி பத்திட்டு தான் நம்ம மோட்சத்துக்கே போய் ஆக வேண்டும். சிசுபாலனுக்கு கடைசி நிமிஷத்தில் கண்ணன் ஓஹோன்னு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கார். அந்த தரிசனத்தினால சிசுபாலன் அனைத்து தீமைகளும் நீங்கி உயர்ந்த கதியே அடைந்து விட்டான். அதனால இவர்களுக்கு கிடைச்சது ஆச்சரியமே இல்லை. என கண்ணனை கடவுளா நினைச்சு பக்தின்னா என்னவாவனா கண்ணன் நினைத்து கொள்ளலாம். அதை அடுத்து சொல்றார், காமம் குரோதம் பயம் ஸ்நேகம் ஐக்கியம் சௌஹிருதமேவச்ச நித்தியம் ஹரோ விதததா யாந்தி தன்மயதாம் ஹிதே. இன்னென்ன மாதிரி கண்ணனை நினைச்சுட்டா மோட்சத்துக்கு போகலாம். காமம், கன்னடத்துல காம ஆசை வச்சவா. குரோதம், கண்ணன் பேர்ல கோவிச்சுண்டவா. பயம், கண்ணனை கண்டு பயந்தவா. ஸ்நேகம், கண்ணனிடத்துல நட்பு காட்டினவா. ஐக்கியம், தானும் கண்ணனை ஒண்ணு, தான் கண்ணனுக்கு சரீரம் என்று தெரிஞ்சின்றவா. சௌஹிருதமே வச்ச, கண்ணாணி நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னவா. யாருமே மோட்சத்துக்கு போயிருப்பாளே, அப்ப இவர்கள் போறது ஒரு வியப்பே கிடையாது என்று சுகர் பதில் சொல்லிட்டார். வேற கேள்விக்கு பதில் இன்னும் வரல. அது 33வது அத்தியாயத்துலதான் பார்க்க போறோம். எல்லா பெண்களும் வர கண்ணன் எல்லாருக்கும் நல்வரவு கூறி, நீங்க இந்த வேளையில இங்க வந்ததே தப்பு. பெண்கள் அவரவர்கள் கணவன்களை நோக்கி போங்கோ, அவரவர்கள் அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ண போங்கோ, என்னோட இங்க ஒருத்தர் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முகம் வாடி போச்சு, உள்ளம் தொஞ்சு போச்சு. எல்லாரும் கண்ணன் காலை பிடிச்சுன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறார். என்ன நடந்ததுன்னு மேலே பார்ப்போம்.